الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة وآتينا الزكاة وأطعنا الله ورسوله صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தானது. ஏகவனாம் அல்லாஹுடைய அன்பும் அருளும் நம் உயிரிலும் மேலான முத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் நம்முடைய ஆசான்கள் குருமார்கள் அத்துணை பேரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிகப்பெரிய நிஅமத்தாக நமக்கெல்லாம் ஈமானை தந்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் ஈமான் இல்லாதவர்கள்தான் அதிகம். உலகத்தினுடைய கணக்கெடுப்பில் ஈமான் இல்லாதவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள். 600 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 200 கோடி மக்கள் தான் ஈமானை ஏற்றவர்கள். மிகுதியானவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் அதிகம். ஈமான் என்ற ஒரு நிஅமத்து எப்படிப்பட்டது என்று சொன்னால், உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வேறு எந்த நிஅமத்தும் கொடுக்கப்படவில்லை. கண் குருடாக இருக்கிறான், காது செவிடாக இருக்கிறான், பேச முடியாத ஊமையாக இருக்கிறான், நடக்க முடியாத முடவனாக இருக்கிறான், பேரு புகழ் எதுவுமே கிடையாது, பதவி கிடையாது, சரியாக உண்வதற்கு கூட உருப்படியான உணவு கிடையாது, உடுத்துவதற்கு கூட சரியான உடுத்தாடை கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஆனால் அவன் முஃமினாக இருக்கிறான். இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் சில கஷ்டங்களும் சிரமங்களும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்த போதிலும் மறுமை அந்த மனிதனுக்கு மிக செழிப்பாக இருக்கும். காரணம், அவன் சொர்க்கத்துக்கு உரியவன். சொர்க்கம் அவனுக்கு சொந்தமாக்கப்பட்ட நிலையில் ரப்புல் ஆலமீன் அவனை சந்திப்பான். ஆனால் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தினுடைய எல்லா நிஅமத்தும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நல்ல பார்வை இருக்கிறது, கேட்கிற செவிப்புலன் இருக்கிறது, பேசுகிற நாவு இருக்கிறது, நல்லபடியாக சலாமத்தாக கை கால்கள் இருக்கிறது, உடல் உறுப்புகளுடைய இயக்கங்கள் அனைத்தும் பூர்த்தியானவைகளாக இருக்கின்றன. எந்த குறைபாடும் இல்லை. பதவி இருக்கிறது, பேர் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, மான மாளிகை இருக்கிறது, சந்தோஷமாக மன மகிழ்வாக இருப்பதற்கு குடும்பம் கோத்திரம் என்பது இருக்கிறது, எல்லாம் இருக்குது. இந்த உலகத்தினுடைய எல்லா நிஅமத்தும் இருக்கிறது. ஆனால் அவனிடத்தில் ஈமான் இல்லை, அவன் மோமினாக இல்லை என்று சொன்னால், இந்த உலகத்தில் வெளிப்பார்வைக்கு அவன் சுகமோகம் உள்ளவனாக இருப்பான். ஆனால் மறுமை என்பது அவனுக்கு மிகப்பெரிய நஷ்டமுடையதாக, தோல்வியை தரக்கூடியதாக ஆகிவிடும். காரணம், நரகம் அவனுக்கு சொந்தமாக்கப்படும். அதுவும் நிரந்தர நரகம். இன்னைக்கு உலகத்தில் ஈமான் இல்லாதவர்கள் இன்னைக்கில்லை ஏதாவது ஒரு நாள் ஈமானை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் எவர்கள் ஈமான் இல்லாத நிலையில்
குஃப்ரியத்தான நிலையில மூத்தாயிட்டாங்களோ உறுதி செய்யப்பட்டு விட்டது, அவர்கள் நரகத்திற்கு சொந்தக்காரர். பிறகு அவர்களுக்கு விமோச்சம் என்பது கிடையாது. வமா லஹும் ஃபில் ஆখিরাতি மின் நஸீப். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார், ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் அவன் என்ன நல்ல அரண்களை செய்தாலும் அல்லாஹ் நாடினால் இந்த உலகத்தில் அதற்குரிய பகரத்தை கொடுப்பான், மறுமையில திண்ணமாக கொடுப்பான். ஆனால் முஃமின் அல்லாதவர்கள், குஃப்ரியத்தில் உள்ளவர்கள், அவங்க இந்த உலகத்தில் என்ன நல்ல அரண்களை செய்தாலும் இந்த உலகத்திலேயே பகரத்தை கொடுத்துருவான், மறுமையில் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 2 மலக்குமார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூப்பிட்டானா, கூப்பிட்டு ஒரு மலக்கிடத்தில் சொன்னானா, ஒரு மூமின் சக்ராத்துடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய இறுதி நிலையை அடைந்திருக்கிறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூத்தா போயிடுவான். அவனுக்கு கடைசி ஆசை ஒன்று இருக்கிறது. என்ன அப்படின்னா, அவன் தலைமாட்டுக்கு மேலே நெய் இருக்குது, அந்த நெய்யை சாப்பிடணுன்னு அவனுக்கு ஒரு ஆசை, கடைசி ஆசை. நீ என்ன செய்கிற, அவன் கையை நீட்டி, கை நடுக்கத்தோடு அந்த கையை நீட்டி அதை எடுப்பதற்காக முற்படுவான். அவன் அதில் கை வச்ச உடனே நீ என்ன செஞ்சனா கீழே தட்டி விட்றான், அவனுக்கு அது கிடையக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மலக்குக்கு கட்டளை இட்டான், அந்த மலக்கு போனார், அதே மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டார். இன்னொரு மலக்குக்கு அல்லாஹ் கட்டளை இட்டான், ஒரு யூதன், சன்மார்க்கத்தை மறுத்தவன், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரியாக பார்த்தவன், யூதர்கள். அந்த யூதன் கடைசி நிலையில் இருந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு கடைசி ஆசை என்ன அப்படின்னா, ஒரு வகையான மீன் சாப்பிடணுன்ற ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த மீன் இந்த காலத்தில் கிடைக்காது, அன்சீசன், சீசனுடைய காலம் அல்ல. நீ என்ன செய்யணும்னா, அந்த மீன் எப்படியாவது கிடைப்பதற்குரிய ஒரு வழிகோலை உண்டாக்கணும். அவன் அதை சாப்பிட அந்த மலக்கு போனார், அதே மாதிரி என்ன செஞ்சார், மீனை கிடைக்க செய்தார். இப்போ 2 பேருடைய நிலைப்பாடுகளில் ஒரு மூமின், அவருக்கு அந்த நெய் கிடைக்கல, ஆஹா நெய் கிடைக்கலேங்கிற அந்த ஏக்கத்தில் ரூஹு பிரிஞ்சிருச்சு. இந்த யூதனை பொறுத்த வரைக்கும் கடைசி ஆசை தனக்கு நிறைவேறிச்சுங்கிற ஆனந்தத்தில் ரூஹு பிரிஞ்சிருச்சு. மூமினுக்கு ஏக்கத்தில் ரூஹு பிரியுது, யூதனுக்கு ஆனந்தத்தில் ரூஹு பிரியுது. 2 மலக்குமார்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் விளக்கம் கேட்கிறார்கள். யா அல்லாஹ், நீ செய்யக்கூடிய எந்த காரியமும் ஹிக்மத்திற்கு, ஞானத்திற்கு அப்பாற்பட்டு இருக்காது. நிச்சயமாக நீ ஒரு காரியத்தை செய்தால் அதில் ஏதாவது ஒரு நல்ல நன்மை விஷயங்கள் என்ன செய்யும் இருக்கும். என்ன காரணம் என்று கேட்டபோது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான், ஒரு மூமினுக்கு அவருடைய எல்லா விதமான பாவங்களையும் இந்த உலகத்தில் நான் மன்னிச்சிட்டேன், ஒரே ஒரு பாவம் மட்டும் இருந்துச்சு. மூமினை பொறுத்த வரைக்கும் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் தான் என்னிடத்தில் நான் அழைப்பேன். இப்போ ஒரு பாவம் அவரிடத்தில் இருந்துச்சு. இப்போ நான் பார்த்தேன், சரி அந்த ஒரு பாவம் மன்னிக்கப்படணும், அதுக்கு என்ன செய்கிறது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருடைய ரூஹ் பிரிய போகுது. ஆனால் எட்டி எட்டி என்ன செய்கிறாரு, அந்த நெய்யை சாப்பிடணுங்கிற அந்த ஆசையில் கையை தூக்கிட்டு போகிறாரு, பொத்துன்னு விழுந்துரு, பிறகு தூக்கிட்டு போகிறாரு, பொத்துன்னு விழுந்துருது. இப்போ நீ அதை கிடைக்கிற மாதிரி செஞ்சு தட்டி விட்டுற. இப்போ அந்த ஏக்கம் இருக்குதுல்ல, தனக்கு இந்த பொருள் கிடைக்கலையே, கடைசி நேரத்தில் இது கூட நமக்கு வாய்க்கலையே அப்படிங்கிற அந்த ஏக்கத்தின் மறுகணமே அந்த ஒரு பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். யூதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அது ஏன் நிறைவேற்றினான் அப்படின்னா, அவன் ரொம்ப நல்லவன்,
ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லையே தவிர நல்ல அரண்களை அதிகமாக செய்தவன், தான தர்மங்கள் நிறைய செஞ்சான், மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்தான். அதற்குரிய பகரங்கள் எல்லாத்தையும் நான் உலகத்தில் கொடுத்துட்டேன். ஒரே ஒரு நற்காரியத்திற்கு ஒரு பகரம் மட்டும் மிச்சமாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் வஃபாத் ஆயிடுவான், அவன் ரூஹு என்ன செஞ்சிடும், பிரிஞ்சிடும். அவனுக்கு நான் பகரம் செய்யாத நிலையில் என்னைய அவன் சந்திக்கக்கூடாது. இந்த உலகத்திலேயே சமன் செஞ்சிடணும், அதுக்குரிய பகர்க்கம் எல்லாத்தையும் நான் கொடுத்துடணும். அதுக்குத்தான் அவன் ஆசைப்பட்ட அந்த மீனை அன்சீசனாக இருந்தும் கூட உன்னை கொண்டு அதை கிடைக்க செய்தேன். அவன் ஆனந்தத்தில் அப்படியே இருக்கிற போது அவன் ரூஹை வாங்கிட்டேன். இப்போ எஞ்சி இருந்த அந்த ஒரு பகரத்தையும் அந்த மீனின் மூலமாக அவனுக்கு நான் நிறைவேற்றிட்டேன். ஏன் அப்படின்னா, மறுமையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செய்த நல்ல அரண்களுக்கு எந்த பகரமும் கொடுக்கப்பட மாட்டாது, மறுமையில் எந்த பங்கும் இல்லை. ஆகவே அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, ஈமான் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை ரப்புல் ஆலமீன் கஷ்டப்படாம எந்த சிரமமும் அடையாம நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். வாழையடி வாழையா தந்திருக்கிறான். நம்மளை பெற்றவங்க ஈமானுடையவர்கள், அவங்கள பெற்றவங்க ஈமானுடையவர்கள், அவங்கள பெற்றவங்க ஈமானுடையவர்கள், அப்படி வாழையடி வாழையாக ரப்புல் ஆலமீன் எந்த சிரமமும் இல்லாமல் ஈமானை தந்திருக்கிறானே. இந்த நிஅமத்துக்கு நாம் காலம் பூரா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் அது ஈடாக. ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈமானுடைய நிஅமத்துக்கு ஒரு நொடி பொழுது கூட வீணடித்து விடாமல் ரப்பை அவன் சுஜூது செய்து வணங்கினாலும் ஈமான்கிற அந்த நிஅமத்துக்கு அவன் நிகர் செய்ய முடியுமா என்று சொன்னால் முடியாது என்று பெரியார்கள், அறிஞர் பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். அப்போ அல்லாஹ் தந்த இந்த நிஅமத்தை நாம தக்க வைத்து கொள்ளணும், பாதுகாத்து கொள்ளணும். ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எந்த பண்பியல்ல இருக்கணும், அவர்களுக்குரிய குணாதிசயங்கள் என்ன, அவர்களுக்குரிய நன்னடத்தைகள் என்ன. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போயிட்டாங்க. அப்படி போன நேரத்தில் ஆண்கள் ஹிஜ்ரத் செஞ்சு பயணமாகி போய் கொண்டு இருந்தார்கள். அதே நேரத்தில் பெண்களும் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். பெண்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட அந்த நேரத்தில் உண்மையான மூமினாக்களாக அவர்கள் இருக்கிறார்களா, இல்லை எதுவும் வேவு பார்க்க வந்திருக்கிறாங்களா? ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது, அவர்களிடத்தில் போர் தொடுக்க முடியாது. பெண்களுடைய சூட்சுமங்களும் ரொம்ப பெருசு. இது எல்லாம் மைய கருத்தாக வைத்துக்கொண்டு இப்போ பெண்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டேங்கிறாங்க, மூமினாவாக வந்திருக்கிறேங்கிறாங்க. உண்மையிலேயே அவர்கள் மூமினாவாகத்தான் இருக்கிறார்களா என்பதை நபியே தாங்கள் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். சூரா மும்தஹினாவில் எடுத்து பாருங்க, மொழிபெயர்ப்பு எடுத்து பாருங்க, அதில் விரிவான விளக்கங்கள் வருகிறது. நீங்கள் சோதிச்சு பார்த்து அவர்களை உங்களோடு எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி எடுத்துக்கொள்கிற போது அந்த மூமினாவான பெண்கள், அந்த வந்திருக்கக்கூடிய பெண்களிடத்தில் நீங்கள் சில விஷயங்களை பையாத்து செய்யணும், ஒரு உடன்படிக்கை செய்யணும், ஒரு உடன்பாடு செய்யணும், ஒரு உறுதிமானத்தை எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹன் நபி இதா ஜாஅக்கல் முஃமினாத், நபியே நாயகமே, தங்களிடத்தில் மூமினான பெண்கள் வருவார்கள் என்று சொன்னால், அதாவது மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து செஞ்சு மதீனாவுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால், யுபாயினக, அவர்களிடத்தில் நீங்கள் ஒரு உறுதிமானத்தை எடுங்கள். அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ, இனி ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு இம்மி அளவு கூட இணை வைக்க மாட்டார்கள் என்ற விஷயத்தில் அவங்கள்ட்ட உறுதிமானம் எடுங்க. இது அகீதா சம்பந்தப்பட்ட, கொள்கை சம்பந்தப்பட்ட பையாத். அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வை கொண்டு இம்மி அளவு கூட இணை வைக்கக்கூடாது. ஒரு பக்கம் அல்லாஹ்வை தொழுது கொண்டு
மறுபக்கம் அல்லாஹ் அல்லாத மற்ற வஸ்துக்களை வணங்கி கொண்டு இருக்கக்கூடாது. உள்ளத்தால் கூட அதனுடைய மகத்துவம் வரக்கூடாது. உள்ளத்தால் கூட அதை பற்றி ஒரு கண்ணியம் வரக்கூடாது. அல்லாஹ்வை கொண்டு இம்மி அளவு கூட இணை வைக்க மாட்டார்கள் என்பதில் நீங்கள் உறுதிமானம் எடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய கொள்கையின் அளவில் நாம் மூமின்களாக இருக்கிறோம். ஆனால் நம்மையும் அறியாமல் வார்த்தைகளால் குஃப்ரியத்தான நிலைகளை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது சற்று நம்முடைய பேச்சு வழக்குகளை வைத்து பார்த்தால் புரியும். அல்லாஹ் சொல்வதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, படுக்கிற போது முஃமினும் பி, என்னை நம்பிக்கை கொண்டவனாக படுக்கிறான் ஆதமுடைய மகன். ஆதமுடைய மகன் படுக்கிற போது என்னை நம்பிக்கை கொண்டவனாக படுக்கிறான். வக்காஃபிரும் பி, ஆனால் எழுந்திருக்கிற போது கண் விழிக்கிற போது என்னை மறுத்தவனாக ஆகிவிடுகிறான். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்வதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. படுக்கிற போது மூமினா படுக்கிறான், ஆனா எந்திரிக்கிற போது காஃபிராக எந்திரிக்கிறான். இத்தனைக்கு ஒரு மூமின், மூமினுடைய நிலைப்பாடு என்ன ஆணுச்சு? ஏன் அவன் காஃபிரானா? அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவன் எழுந்திருக்கிற போது என்னை எப்படி மறுக்கிறான் என்று சொன்னால், வெளியே வந்து பார்க்கிறான், மழை பெஞ்சிருக்குது, மழை பெய்திருக்கிறது. உடனடியாக சொல்லுகிறான், இரவு ஒரு நட்சத்திரத்தை பார்த்தேன், கண்டிப்பா மழை பெய்யுன்னு சொல்லி நான் நம்பிக்கை கொண்டிருந்தேன், அது மாதிரி என்ன செஞ்சிருச்சு, மழை பெஞ்சிருச்சு அப்படின்னு அவன் சொல்றான். மழையை பெய்ய வச்சது நான், மழையை பொழிய வைத்தது நான். ஆனால் அவன் வார்த்தையில என்ன வருகிறது? அல்லாஹ் எனக்கு மழையை பொழிய வச்சிருக்கிறான், அல்லாஹ் மழை பெய்ய வச்சிருக்கிறான் அப்படின்னு அவன் சொல்லல. ஒரு நட்சத்திரம் அது உதித்திருந்தது, அதன் காரணமாகத்தான் மழை பெய்தது என்று நட்சத்திரத்தை நம்பிக்கை கொண்டு என்னை மறுத்து விட்டான். இன்னைக்கு கொஞ்சம் நாம சிந்திச்சு பார்ப்போம். மழை பெய்யுதுங்க, மழை பெய்யுது. இப்ப நம்முடைய பரிபாஷைகள்ல என்ன தெரியுமா சொல்றோம்? நேத்து சரியான வெயில் அடிச்சிச்சு, அப்பவே நினைச்சேன் அடுத்த நாள் மழை பெய்யணும்னு நினைச்சேன், மழை பெய்ஞ்சிருச்சு. இது நம்ம வழக்கில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். வெயில் கடுமையாக அடித்தது, அப்பவே நினைச்சேன் எப்படியும் நமக்கு மழை பெய்யும் அப்படின்ட்டு, இன்னைக்கு மழை பெஞ்சிருச்சு, நான் நினைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நினைப்பின் மீது நம்பிக்கை, வெயிலின் மீது நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை போச்சு. அதனால ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் இணைக்கணும். ஏன்னா நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமான் நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே நடக்கிறது என்று ஈமானை ஏற்றிருக்கிறோம். வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் நடக்குது அப்படின்ட்டு நாம ஈமானை ஏத்துட்டு இன்னொன்றின் பக்கம் இணைத்து சொன்னால் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அதனால வந்திருக்கக்கூடிய ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்கக்கூடிய அந்த பெண்களிடத்துல நீங்கள் அகீதத்தன் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு உறுதிமானத்தை வாங்க வேண்டும். அலா அல்லா இஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வை கொண்டு இம்மி அளவு கூட அவர்கள் இனி இணை வைக்க மாட்டார்கள் என்பதன் மீது என்ன செய்யுங்க, உடன்படிக்கை செய்யுங்க, பையாத்து செய்யுங்க. அருமையான தாய்மார்களே, பெண்களுக்கும் பையாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொடுத்திருக்கிறார்கள், பெண்களும் பையாத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு பக்க ஆதாரமாக நான் சொல்லி காட்டுகிறேன். குர்ஆன் சூரா மும்தஹினாவை நீங்க எடுத்து பாருங்க. அடுத்தது அலா அல்லா இஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ வலா யஸ்ரிக்ன, அவர்கள் திருடக்கூடாது திருட மாட்டார்கள் என்ற விஷயத்திலேயும் அவங்கள்ட்ட உறுதிமானம் எடுங்கள். ஏன்னா திருட்டு என்பது ஹத்து அறிவிக்கப்பட்ட ஒரு பாவம். யார் திருடுகிறார்களோ ஃபக்தஉ ஐதியஹுமா,
அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், திருடன் திருடி யாராக இருந்தாலும் அவ்விருவருடைய கையை வெட்டி விடுங்கள். முதல் தடவை திருடனா வலது கையை வெட்டணும், வலது கையினுடைய அந்த மணிக்கட்டு வரைக்கும் உள்ளதை வெட்டணும். ரெண்டாவது தடவை திருடனா இடது கையினுடைய மணிக்கட்டை வெட்டிடணும். மூணாவது தடவை திருடனா வலது காலுடைய கரண்டை மொழி வரைக்கும் உள்ள பகுதியை வெட்டிடணும். நாலாவது தடவையும் திருடினால் இடது காலுடைய கரண்டை மொழி வரைக்கும் வெட்ட செய்து வெட்டணும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் புறத்திலிருந்து ஹத்த அறிவிக்கப்பட்ட ஒரு பாவச் செயல், திருடக்கூடாது. ஏன்னா ஆண்களிடத்தில் அந்த திருட்டுத்தன்மை இருப்பதை விட பெண்களிடத்தில் அது இலகுவாக முடிஞ்சிடும். ஏன்னா பெண்களை யாரும் பெரிய லெவலில் பரிசோதனை செய்ய மாட்டாங்க, ஆண்களை செய்கிற மாதிரி பெண்களை அந்த அளவுக்கு பரிசோதனை செய்கிறது கிடையாது. அடுத்தது அவர்கள் முழு ஆடை உடைத்திருப்பார்கள், அப்படியே லேசாக என்ன செஞ்சிருவாங்க, ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அதனால குறிப்பிட்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பெண்களிடத்தில் திருடக்கூடாது, திருட்டுத்தனம் செய்யக்கூடாது என்று அவர்களிடத்தில் உடன்படிக்கை வாங்குங்க. இன்னைக்கு சில விஷயங்களை நாம் கொஞ்சம் அலசி பார்க்கணும். குடும்பம் என்று வருகிற போது கணவனுக்கு தெரியாம பொருள்களை எடுக்கிறதுங்கிறது மனைவிமார்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். அது திருடாக என்ன செஞ்சிடக்கூடாது, ஆயிடக்கூடாது. தேவைக்கு அதிகமாக கணவனிடத்தில் அனுமதி பெறாமல் பொருளை எடுத்தாலும் அதுவும் குற்றம், குற்றமே. கைவெட்டப்பட மாட்டாது, இருந்தாலும் அது ஒரு பாவச் செயலில் கட்டுப்படும். தேவைக்கு கூட கணவனிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது, இருந்தும் கொடுக்க மாட்டேங்கிறார். பொருளாதாரம் இருக்கிறது, அத்தியாவசிய தேவைக்கு கொடுக்க மாட்டேங்கிறார். அத்தியாவசிய தேவைன்னா என்ன? உண்ணக்கூடிய உணவு, உடுத்தக்கூடிய உடுத்தாடை, இதுதான் அத்தியாவசிய தேவை. இருப்பதற்கு இருப்பிடம், அது விஷயத்துல கஞ்சத்தனம் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப கணவனுக்கு தெரியாம தேவை உள்ள அளவுக்கு அவர் பாக்கெட்ல இருந்து, அவருடைய பெட்டியிலிருந்து பணத்தை எடுக்கலாமா என்று சொன்னால் எடுக்கலாம். அது மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. காரணம், தன் மனைவிக்குரிய சவரஷ்டை, தன்னுடைய பிள்ளைகளுக்குரிய சவரஷ்டையை செய்கிறது ஒரு கணவன் மீது பொறுப்பு. அந்த பொறுப்பு அவர் தவற விட்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த அளவுக்கு, அந்த தேவை நிறைவேற்றப்படக்கூடிய அளவுக்கு கணவனுக்கு தெரியாம, கணவன்கிட்ட கேட்காம அந்த பொருளை எடுக்கலாங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹித்தா என்று சொல்லப்படக்கூடிய பெண்ணுக்கு கொடுத்த ஃபத்வா. ஹிந்துங்கிற பெண்மணி தங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை செய்தவர்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தகப்பனார். அவங்கள உஹதுடைய யுத்தத்தில் வஹஷி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபரை ஏற்படுத்தி கொலை செய்ய வைத்தவர்கள். கொலை செய்தது மட்டுமல்ல, ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் அங்கம் அங்கமாக வெட்டி எடுத்து, அதுல ஈரக்குலையை எடுத்து எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணுக்கு எதிர வந்து ஈரக்குலையை கடிச்சு துப்பியவர்கள் தான் ஹிந்தாங்கிற அந்த பெண்மணி, அபூ சுஃபியான் அவர்களுடைய மனைவி. பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் உங்கள் மீது எந்த குற்றப்பிடிமானமும் கிடையாது, எந்த குற்றப்பிடியும் கிடையாது. வஅன்தும் துலக்கா, நீங்கள் எல்லோரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் என்ன தொந்தரவு கொடுத்திருந்தாலும், தொல்லைகள் கொடுத்திருந்தாலும், பொருளாதாரத்தை சூறையாடி இருந்தாலும் எல்லாம் மன்னிக்கப்பட்டதாக இன்றைய தினம் ஆக்கப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு பொது அறிவிப்பு செய்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரத்தில் தான் ஹிந்துங்கிற பெண்மணி, அபூ சுஃபியானுடைய மனைவி, ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை அலங்கோலப்படுத்தி அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஈமானை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
அப்போ ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அபூ சுஃபியானை பற்றி முறையிடுறாங்க. அபூ சுஃபியானை பற்றி முறையிடுறாங்க. அபூ சுஃபியான் யார் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாமனார். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தகப்பன் அபூ சுஃபியான். அப்ப இந்துங்கிற பெண்மணி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயார். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தாயும் தகப்பனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே இஸ்லாத்திற்கு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணவனாக மணந்து கொண்டவர்கள். அப்போ இந்துங்கிற அந்த பெண்மணி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து முறையிட்டாங்க. யார ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் கஞ்சாம்புட்டியா இருக்கிறார், தேவைக்கு கூட எதையும் தரமாட்டுகிறார். இப்ப அவருக்கு தெரியாம அவர் ஜோப்புல இருந்து கொஞ்சம் தீனார் திருகங்களை நான் எடுத்துக்கிறேன், இது கூடுமா அப்படின்னு கேட்டான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவசிய தேவைகளுக்கு அவர் தரவில்லை என்று சொன்னால் அவருடைய அனுமதியை பெறாமலே நீர் எடுத்துக்கொள்ளலாம் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தாங்கிற அந்த பெண்மணிக்கு கொடுத்த ஃபத்வா தான் இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்யப்படுது சொல்லப்படுது. ஆனால் அவசிய தேவை நல்லா விளைக்கிறன்னு தாய்மார்களை உடனடியாக உங்கள் கணவன்மார்கள்ட்ட போய் இன்னமே உங்கள்கிட்ட நான் எதுவும் கேட்க வேண்டியதில்லை, அந்த ரைட்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது, இனிமேல் நான் உங்கள் ஜோப்பில் இருந்து எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு என்ன செஞ்சிடாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு போட்டு உடச்சி போடாதீங்க. அவசிய தேவைக்கு தராமல் இருந்தால்தான், தந்து கொண்டு இருந்தால் கணவனுக்கு தெரியாம எதையும் எடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. திருட்டுத்தனம் அது மிகப்பெரிய பொல்லாத பாவமாக இருக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கி சொன்னான், அல்லாஹ் யுஸ்ரிக்ன, அவங்க திருட மாட்டார்கள், திருடக்கூடாது என்பதன் மீது பையாத்தி செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக வலா யஸினீன, அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆண்களுடைய நிலை என்பது வேறு, பெண்களுடைய நிலை என்பது ஒரு பெண் உடன்படாமல் விபச்சாரம் நடக்காது. அதைத்தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொம்பளை சிரிச்சா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் இந்த பழமொழி சொல்றது உண்டு, பொம்பளை சிரிச்சா போச்சு. அது என்ன? ஒரு ஆணை மயக்குவதற்கு, ஒரு ஆணை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு பொம்பளை சிரிச்சிட்டா முடிஞ்சு போச்சு, ஆம்பளை கவுந்துருவான். இப்படிப்பட்ட ஒரு நிலையில விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. விபச்சாரத்தை விட்டும் தன்னுடைய மானத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தன்னுடைய மானம் அது கணவனுக்கு மட்டுமே சொந்தம், கணவன் அல்லாது வேறு யாருக்கும் அது உரிமைப்பட்டதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பெண்மணிகள் யார், நல்ல மனைவி யார் என்று நபித்தோழர்கள் கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு நல்ல மனைவிக்குரிய அடையாளங்கள் என்ன, நல்ல பெண்ணுக்குரிய அடையாளங்கள் என்ன என்று கேட்டபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் நஸர இலைஹா சர்ரத்துஹு, இன் நஸர இலைஹா சர்ரத்துஹு, கணவர் தன்னுடைய மனைவியை ஏறிட்டு பார்த்தால் அந்த பார்வை இருக்கிறதே, கணவர் பார்க்கிறார், தாம் பொண்டாட்டியை பார்க்கிறார், பெண் தன்னுடைய மனைவியினுடைய எல்லா செயல்பாடுகளும், உடையிலிருந்து, உடுத்திருக்கக்கூடிய உடையிலிருந்து, அணிந்திருக்கக்கூடிய நகையிலிருந்து, அவள் பார்க்கிற பார்வையிலிருந்து, அவள் செய்கை உட்பட அனைத்தும் அவருடைய உள்ளத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மிக முக்கியமான விஷயம் தாய்மார்களே, சகோதரிகளே. இன்னைக்கு குடும்பங்கள்ல கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரச்சனை. கணவர் கோபமாக இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் மனைவியிடத்தில் வெறுப்பை கக்கிக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனை கவரக்கூடிய நிலைகளை சொல்லுகிறார்கள். கணவனை தன் பக்கம் ஈர்க்கணும். அதுக்கு என்ன? இன் நஸர இலைஹா, அவளின் பக்கம் அந்த கணவன் ஏறிட்டு பார்த்தால் சர்ரத்துஹு, அவள் அவனை சந்தோஷப்படுத்துவாள். எப்படி சந்தோஷப்படுத்துறது? வெளியிலிருந்து வருகிறார் தன்னுடைய கணவர், அப்படி வருகிற போது பல்வேறு வகையான நிலைகளை சந்தித்து வருவார்.
தான் வேலை செய்யக்கூடிய தனக்கு மேல் அதிகாரி அவரிடத்துல சில சிரமங்களை சந்திச்சிருப்பார். தனக்கு மேல் இருக்கக்கூடிய முதலாளி அவரிடத்துல சில சிரமங்களை சந்தித்திருப்பார். இவரே முதலாளி தான், ஆனால் தன்னுடைய வேலையாட்கள் மூலமாக சில சிரமங்களை சந்தித்திருப்பார். ஒரு டென்ஷன், அதோடு என்ன செய்வார், வீட்டுக்கு வருவார். அப்படி வருகிற போது பெல் அடிக்கிறாரு. பெல் அடிக்கிற அந்த நேரத்தில் மனைவியாகப்பட்டவள் அவ வந்து திறக்கணும். மனைவியாகப்பட்டவள் வந்து திறக்கணும். வீட்டு கதவை அவ வந்து திறக்கணும். வந்திருக்கிறது கணவரா இல்லையா என்பதை அது ஜன்னல் வழியாகவோ ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யணும், பார்த்து கொள்ளணும். வீட்டு கதவை திறந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை கொண்டு தன் கணவனை வரவேற்றார். இப்ப கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில சண்டை மூட்டி விடுறதுக்குண்டே கணவன் பின்னாடி வந்தான ஷைத்தான், அந்த ஷைத்தான் அதோடு கட்டாயிரும். அவனுக்கு நோ என்ட்ரி. சலாம் சொல்லிவிட்டால் அந்த கணவனோடு வந்த ஷைத்தான், குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறது வந்த ஷைத்தான் அதோடு துண்டித்து அவன் சென்று விடுவான். அவனுக்கு உள்ள நுழைய அனுமதி கிடையாது. இப்போ சலாமை கொண்டு வரவேற்கிற போது அவருக்கு அந்த வெளியில ஏற்பட்ட அந்த எல்லா டென்ஷனும் போயிடும். எந்தெந்த வகையில சிரமங்களை சந்திச்சாரோ மனைவியினுடைய அந்த அன்பான பார்வை, மனைவியினுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட அழகான சலாம், அந்த சலாம் இருக்கிறதே அது அப்படியே அவருடைய உள்ளத்தை கவரும். அடுத்தது, தன் கணவர் ஊரிலே இருக்கிற போது தன்னுடைய கணவருக்கு கண்ணுக்கு அழகை தரக்கூடிய ஆடைகளை உடுத்தியிருக்கணும். ஆடைகளை உடுத்தியிருக்கணும். காலையில போறாரு, சாயந்தரம் வர்றாரு. அப்படி வருகிற போது ஒரு பெண்ணாகப்பட்டவள், மனைவியாகப்பட்டவள் தன்னை அலங்கரித்த நிலையில தன் முகத்தை பார்த்தாலே அவருக்கு என்ன செய்யணும், ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படும். தன்னுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தாலே கணவருக்கு ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படும். அது மாதிரி ட்ரெஸ்ஸுகளை என்ன செய்யணும், அணிஞ்சு தன்னுடைய கணவரை வரவேற்க வேண்டும். இன்னைக்கு குடும்பங்களில் எப்படி இருக்கிறது தாய்மார்களை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒத்த நைட்டியை போட்டுட்டு ஒரு மாசம் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒத்த நைட்டியை போட்டுட்டு ஒரு மாசம் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவர் எப்ப வந்தாலும் அந்த பங்கரை தான், அந்த பாடாதி தான். இது மாதிரி ஒரு பார்வையை ஒரு கணவன் பார்த்தால் எங்க பாசம் ஏற்படும்? ரோட்ல போற பொம்பளை மேலதான் பாசம் ஏற்படும். வீட்டில் உள்ள பொண்டாட்டி மேல எங்க பாசம் ஏற்படுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரக்கூடிய அந்த பாடத்தை பாருங்கள். இந்நவர இலைஹா சர்ரத்து, கணவர் பார்த்தால் அவரை பரவசமூட்ட வேண்டும், சந்தோஷப்படுத்தணும், குஷிப்படுத்தணும். தனக்கு ஏதாவது ஒரு வகையில அழகான உணவுகளை செய்து பெண்களை பெற்று வைத்திருக்கக்கூடிய பெற்றோரிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன், கல்யாணம் முடித்து கொடுப்பதற்கு முன்பாக, திருமணம் முடித்து கொடுப்பதற்கு முன்பாக வகை வகையான உணவுகளை செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றலை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். மார்க்கம் எப்படி அவசியமோ அதுபோன்று நாவுக்கு ருசியான உணவுகளை சமைத்து கொடுக்கக்கூடிய ஆற்றலை உருவாக்கி உங்க பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னா கணவன் அப்படியே கவுத்திடுவாங்க, மாப்பிள்ளை அப்படியே கவுத்திடுவாங்க. அழகான உணவுகளை செஞ்சு கொடுத்து அந்த மனம் கவரக்கூடிய நிலைகளை உண்டாக்கணும். ஒத்த வார்த்தையில எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, தன் மனைவியை பார்த்தால் அந்த மனைவியை அவள், அந்த கணவனை அவள் சந்தோஷப்படுத்துவாள். சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் செய்யணும். ருசியான உணவுகளை சமைச்சு கொடுக்கணும். இன்னைக்கு ஓதுறது படிக்கிறது அதிலேயே பிள்ளைகளை போட்டு ஈடுபடுத்திட்டு படிப்பு முடிஞ்ச உடனே அடுத்த கணமே கல்யாணம் கட்டி கொடுத்தா அங்கே வாழ்க்கையில கசப்பு ஏற்படுகிறது. பார்க்கப்பட்ட இடத்துல, கல்யாணத்தை கட்டி கொடுத்த இடத்துல, பிள்ளைய முடிச்சு கொடுத்த இடத்துல ஒரு மாசம் பார்ப்பாங்க, 2 மாசம் பார்ப்பாங்க. கல்யாண விருந்து, மாப்பிள்ளை விருந்துன்னு சொல்ற மாதிரி ஒரு 2 மாசம்தான். அதற்கு பிறகு அவள் வீட்டு குடும்ப சுமைகளை சுமக்க ஆரம்பிக்கிறாள். மிக முக்கியமாக வகை வகையான உணவுகளை செய்து கொடுக்கக்கூடிய நிலைகளை அவள் கையாள வேண்டும். இன்னைக்கு அதுல குறைபாடு ஏற்படுகிறது. அதன் விளைவு என்ன ஆகுது? மனக்கசப்பு உண்டாகுது.
காலையில டீயை போட்டு கொண்டு போய் கொடுக்குது. அந்த டீயாக இல்லை, பாந்தண்ணி படுந்தண்ணியாக இருக்கிறது. ஒழுங்காக அந்த பால் கொதிக்க வைக்கப்படவில்லை. அந்த பால் அப்படியே பச்சை வாசம் அடித்து கொண்டு இருக்கிறது. அதை கொண்டு போய் கொடுக்கிற போதே அந்த மோகத்துல ஒன்றும் தெரியாதுங்க. சொல்லுவாங்கல்ல, போகம் 30 நாள் ஆசை 60 நாள் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழிகள் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அந்த மோகத்துல ஒன்றும் தெரியாது. ஆனா போக போக அது கசக்க ஆரம்பிக்கும். ஒரு டீ கூட போட தெரியலையா என்ற அந்த வார்த்தையில அந்த பெண்ணை பெற்றெடுத்த, அதாவது தன்னுடைய மாமனார் மாமியாரை இழுத்து பேச ஆரம்பித்து விடுவார். உன்னை என்னன்னு வளர்த்து விட்டு இருக்கிறாங்க, இந்த ஒத்த வார்த்தையில் அடங்கி போச்சா? மாமனார் மாமியாரை எல்லாம் இழுத்து பேசுறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் நபி தோழர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், யாரும் தன்னுடைய பெற்றோரை திட்டாதீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்ப நபி தோழர்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தன்னுடைய பேரண்ட்ஸை யார் திட்டுவா? தன்னுடைய பெற்றோரை யார் திட்டுவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க அடுத்தவனுடைய பேரண்ட்ஸை இழுத்து பேசுனீங்க, திட்டுனீங்கன்னா அவன் உங்க பேரண்ட்ஸை என்ன செய்வான்? இழுத்து திட்டுவான். அதனால அடுத்தவங்க பேரண்ட்ஸை, அடுத்தவங்களுடைய பெற்றோரை நீங்க திட்டாதீங்க. அது திட்டாமல் இருந்தாலே உங்க பெற்றோர் திட்டு வாங்காம இருப்பாங்க. அப்போ ஒரு பிள்ளைய முறையான வளர்ப்போடு நாம் வளர்த்து என்ன செய்யணும்? வாக்கப்படக்கூடிய இடத்துக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கிறதுல குறை செய்து விட்டால் அப்ப கணவர் நீர்ல இருந்து, மாமியார் மாமனார்ல இருந்து என்ன பேசுவாங்க? வளர்த்த வளர்ப்பு அப்படி, வளர்த்த வளர்ப்பு அப்படின்னு சொன்னா யாரை பேசுகிறார்கள்? பெற்றவங்களை தான் பேசுகிறார்கள். இப்ப இதுல இருந்து ஆரம்பிக்குது குடும்ப சண்டை. அப்போ உணவை சரியான முறையில் சமைப்பதற்கு கற்றுக் கொடுங்க. அதுவும் இபாதத் என்று நினைத்து கற்றுக் கொடுங்கள். ஒரு கணவனை சந்தோஷப்படுத்துவதும் இபாதத். ஒரு கணவனை சந்தோஷப்படுத்துவதும் இபாதத். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலுறவை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்கள், அதுவும் சதக்கா என்று சொன்னார்கள், தர்மம் என்று சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு கணவனும் மனைவியும் தன்னுடைய இச்சையை பரிமாறிக்கொள்கிறார்கள். ஒரு மனைவிக்கு கணவனுடைய தேவை, ஒரு கணவனுக்கு மனைவியினுடைய தேவை. இச்சையை பூர்த்தி செய்து கொள்வதிலும் சதக்காவுடைய நன்மை கிடைக்குமா? தர்மத்துடைய நன்மை கிடைக்குமா? ஆச்சரியப்பட்டு கேட்டபோது அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் அதை அப்படியே மாற்றாக வைத்து பாருங்கள். அதே ஆணும் பெண்ணும் நிக்காஹ் என்ற நிலைப்பாடு இல்லாமல் தன்னுடைய உணர்வை பகிர்ந்து கொண்டார்கள், ஆசையை பகிர்ந்து கொண்டார்கள். அப்படி என்று சொன்னால் அது பாவமாக ஆகாதா என்று கேட்டார்கள். ஆமாம், அது பாவம், அது குற்றம் என்று சொன்னாங்க. சஹாபா பெருமக்கள் ஒருமித்த கருத்துல சொன்னாங்க, அது குற்றம் என்று சொன்னால் ஹலாலான முறையில உடலுறவு கொள்வது அது தர்மம், அது நன்மை என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. எனவே ஒரு கணவனை ஒரு மனைவி சந்தோஷப்படுத்துவதும் அது உடல் உறவின் மூலமாகவோ, உணவின் மூலமாகவோ, உடையின் மூலமாகவோ சந்தோஷப்படுத்தினால் அதுவும் இபாதத், அதுவும் நன்மையை தரக்கூடிய காரியம், நன்மையை தரக்கூடிய காரியம். அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, வாழ்க்கை வாழ்வதற்குத்தான், வாழ்க்கை ரசித்து வாழ்வதற்குத்தான். அப்ப அந்த வாழ்க்கை மங்களகரமாக இருப்பதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நடைமுறையை கற்றுத்தருகிறார்கள். அடுத்ததாக சொன்னாங்க, வயின் அமரஹா அத்தாஅத்துஹு, ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு ஒரு கட்டளை போடுறான், ஒரு உத்தரவு போடுறான், உடனடியாக அந்த பெண்மணி அப்படியே கட்டுப்பட்டு விடுவார். தாய்மார்களே, சகோதரிகளே, மார்க்கத்தினுடைய ஒரு சட்டத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். திருமணம் ஆகுவதற்கு முன்பாகத்தான் பெற்றவங்களுக்கு கட்டுப்படணுங்கிற நிலை ஒரு பெண்ணை பொறுத்து இருக்கிறது. திருமணம் ஆனதற்கு பிறகு கணவனுக்குத்தான் அந்த பெண் கட்டுப்பட வேண்டும். பெற்றோரா கணவனா என்று வருகிற போது இப்போ கணவன் பக்கமே சார்ந்து நிற்க வேண்டும், பெற்றோரின் பக்கம் சார்ந்து நிற்க கூடாது. இது மார்க்கத்தினுடைய சட்டம். கணவனா பெற்றோரா என்று வருகிற போது
கணவன் பக்கமே சார்ந்திருக்க வேண்டும், பெற்றோரின் பக்கம் சாரக்கூடாது. ஏன்னா இப்ப கட்டுப்படுதல் என்பது அது கணவனையே சாரும். வை நாமரஹா அத்தாஅத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு கட்டுப்படணும்? அடுப்புல பால் வச்சிருக்குது, அந்த பால் கொதித்து கொண்டு இருக்கிறது. கொதித்து கொண்டு இருக்கிற போது கணவர் கூப்பிடுகிறார், ஃபாத்திமா, ஆயிஷா, கரீமா அப்படின்னு கூப்பிட்டார். என்ன செய்யணும்? உடனடியாக அந்த அழைப்பிற்கு பதில் சொல்ல வேண்டும். பால் கொதிச்சுக்கிட்டு இருக்குதே, இப்ப கொஞ்சம் அடுப்பை அமர்த்திட்டு போவோமே, அந்த தாமதம் கூட ஒழுக்கமற்றது. ஒழுக்கமற்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு எந்த அளவிற்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால், வலவ் கானத் அலத் தன்னூர், அடுப்படியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மாப்பிள்ளை கூப்பிட்டாருன்னா, கணவர் கூப்பிட்டாருன்னா உடனடியாக செவி சாய்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய சொந்த கருத்து அல்ல. அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அளவுக்கு கனவுக்கு கட்டுப்படல். கணவர் வெளியில போயிட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய பொருளாதாரத்தையும் பாதுகாக்கணும். அவருடைய சொத்தா மகர கொடுத்து தன் பொருளாக விலைக்கு வாங்கியிருக்கிறாரே, ஒரு பெண்ணுடைய மானம், அந்த மானத்தையும் பாதுகாத்துக் கொள்ளணும். அந்த மானம் கணவன் மட்டும் அவனே அனுபவிக்க உரித்தானவன், அவனுக்கு மட்டும்தான் அது சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாது. வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாது. அதனாலதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பெண்மணி யார் என்று அந்த கேள்வி கேட்டதற்கு நல்ல பெண்மணியினுடைய தன்மையை சொன்னாங்க. அதுல குறிப்பாக சொல்லப்பட்ட இந்த நிலைப்பாடுகள், கணவனை சந்தோஷப்படுத்தணும், குஷிப்படுத்தணும், கணவன் கட்டளைக்கு கட்டுப்படணும், கணவனுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கணும், கணவனுடைய சொத்தாக இருக்கக்கூடிய தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அதனாலதான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னா, வலா யஸினீன, அவங்க தன்னுடைய மானத்தை பாதுகாத்த நிலையில விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது, ஈடுபட மாட்டார்கள் என்பதை மீது என்ன செய்யுங்க, உறுதிமானம். அடுத்தது, வலா யஅதீன பிபுஹ்தானி பைன ஐதீஹின்ன வ அர்ஜுலிஹின்ன, அந்த ஆயத்தினுடைய தொடர்ல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், ஒரு மனிதர்களுக்கு மத்தியில ஆணும் பெண்ணும் விவகாரத்தில் இட்டு கட்டப்படக்கூடிய, அதாவது விபச்சாரத்தை கொண்டு வேறு யாரையும் பழி சுமத்தி விடக்கூடாது. தக்க ஆதாரம் இல்லாம, கண்ணால பார்க்காம, சும்மா காது வழி செய்திகளை கொண்டு இல்லை யூகத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது, பிறரின் மீது விபச்சாரத்தை கொண்டு இட்டு கட்டி விட மாட்டார்கள். விட்டு கட்டக்கூடாது, இட்டு கட்டி விடக்கூடாது என்பதன் மீதும் அவர்களிடத்தில் என்ன செய்ய, பயாத்து வாங்க. வலா யாசீன ஃபி மஅரூஃபின், நன்மையான விஷயங்கள்ல எதிலேயும் அவர்கள் மாறு செய்யக்கூடாது என்ற விஷயத்திலையும் அவங்களிடத்தில் என்ன செய்யுங்க, ஒப்பந்தத்தை வாங்குங்கள், பையாத்தி செய்து கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆயத்தை இறக்கிறார். அருமையான தாய்மார்களே, நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்வதற்கு, சரியான பாதையில கொண்டு செல்வதற்கு ஒரு ஷேഖிடத்தில் பையாத்தி செய்து கொள்ள வேண்டும். தான் சில உறுதிமானங்களை கொடுப்பது, இப்ப சொன்ன விஷயங்கள் தான், இந்த விஷயங்கள்ல உறுதிமானத்தை கொடுக்கணும். சில அமல்கள் தரப்படும், அந்த அமல்களை பாபந்தியாக செய்து கொண்டிருக்க வேண்டும். ஹராமான பார்வை இருக்கக்கூடாது, ஹராமானது செவிமடுக்க கூடாது, ஹராமானதை பேசக்கூடாது, ஹராமானதின் பக்கம் நடக்கக்கூடாது, ஹராமானதை உண்ணக்கூடாது. இது போன்ற ஒரு நிலைப்பாடுகளில் தன்னை ஒரு பக்குவமான நிலையை கொட்டுவதற்குரிய ஒரு வழிகோல் தான் பையாத்து என்பது. பையாத்து குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பாடானது அல்ல. பையாத்து என்பது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய ஒரு நிலையில உண்டான ஒரு செயல். அல்லாஹ் குர்ஆனிலே கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு பாடம். அந்த பையாத்துடைய நிலைக்கு தாய்மார்கள் வாங்க. ஏன்னா உங்க நேரங்கள் அதிகமாக டிவிகளிலே பாலடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதிகமாக செல்களை பார்ப்பதில் பாலடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, தொடர் நாடகங்களை பார்ப்பதில் நேரங்களும் காலங்களும் வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு வேண்டும்.
நமக்கு இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதுகளும் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதர் இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு சுப்ஹானல்லாஹ் வானம் பூமிக்கு இடையில உள்ள பகுதிகள் அத்தனை நன்மையால் நிரப்பிவிடும். ஆனால் மௌத்தா போனதற்கு பிறகு அவர் 1000 இல்லை, 1,00,000 இல்லை, 1,00,00,000 சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் ஒத்த நன்மை கூட கிடையாது, ஒத்த நன்மை கூட கிடையாதுங்க. ஏன்னா மறுமை என்பது அமலுக்குரியதல்ல. உலகத்துல செஞ்ச அமலுக்குரிய பரிகாரங்களை பெறக்கூடியதுதான் மறுமை என்பது. இந்த உலகம் அமலுக்கே உரியது. இந்த உலகம் பரிகாரத்தை பெறக்கூடிய உலகம் அல்ல. கிடைக்கலாம், செய்த நன்மைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில கொஞ்ச காலம் அல்லாஹ் தருவான். மறுமையில தான் நிரப்பமா தருவான், பூர்த்தியா தருவான். அதனால நம்முடைய காலங்கள், நேரங்கள், நொடி பொழுதுகள் அத்தனையும் மிக விலை மதிக்க முடியாததாக இருக்கிறது. நாம் ஈமான் கொண்ட மக்களாக இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் முற்றுமாக நாம் அடிமைப்பட்டு வாழ வேண்டும், கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அதில் தான் அல்லாஹுடைய சந்தோஷம் இருக்கிறது, அல்லாஹுடைய ரசூலுடைய துஆ இருக்கிறது. எனவே நம்முடைய இந்த வாழ்நாட்களை அல்லாஹுடைய ரசூலுக்கு பொருத்தமாக அமைத்து கொள்ள வேண்டும். அதற்குரிய ஒரு வழிகோலாக பையாத்து செய்யக்கூடிய நிலைப்பாடுகளும் இருக்கிறது. பையாத்து ஆகுங்கள், அமல்களை செய்யுங்கள், அல்லாஹுவை அடையுங்கள். அல்லாஹ் அதற்குரிய நல்ல தௌஃபீக்கை தந்தர் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து கொண்டு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் எல்லோருக்கும் நாம் ஈண்டெடுத்த பிச்சரங்கள் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய பாரம்பரியத்தினர் அத்தனை பேருக்கும், நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஈமானுடைய வலுவான நிலைகளை தந்து, அந்த ஈமான் எதை விரும்புகிறதோ அத்தகைய அஅமால சாலிஹாவை கொண்டவர்களாக வாழ்ந்து வல்ல ரஹ்மானுடைய அன்பையும் அருளையும் நெருக்கத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக, நல்லோர்களாக வல்ல ரஹ்மான் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.